உருது பள்ளிகள் போல் ஹிந்தி பள்ளிகளும் வேண்டும். தமிழகத்தில் எழுந்த அதிரடி குரல்கள். திராவிட அரசுக்கு மொத்தமாய் விழுந்த ஆப்பு. மத்திய அரசு ஹிந்தியை திணிப்பதாக கூறி ஆளும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. அதேபோல் மத்திய அரசின் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை குலக்கல்வி திட்டம் என்று அவர்கள் விமர்சனம் செய்தனர். இப்போது ஹிந்தி திணிப்பை எதிர்க்கும் திமுக ஏன் தமிழகத்தில் உருது திணிப்பை ஆதரிக்கிறதா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. தமிழக கல்விக் கொள்கையில் உருது பள்ளிகளை அதிகமாக தொடங்க வேண்டும், உருது டெக்ஸ்ட் புக்குகளை அதிகமாக கொண்டு வர வேண்டும் என்று இருக்கிறது. தற்போது இந்த விஷயம் பெரிதாகியுள்ளது. தமிழகத்தில் சில அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் உருது மொழி கற்பிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் பட்டியலின, பழங்குடியின, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரும் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினரும் படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விருப்பமான மூன்றாவது மொழி படிக்கக்கூடாது என்கிறது திமுக அரசு. இது ஒரு கண்ணில் வெண்ணையையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பும் வைக்கும் செயல் அல்லவா? அரசு ஒரு கொள்கையை உருவாக்கினால் அது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு கொள்கை, அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு கொள்கை என இருந்தால் எப்படி சமத்துவம் உருவாகும், சமூக நீதி கிடைக்கும் என்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உருது கற்பிக்கப்படுகிறது. அதேபோல் ஹிந்தியையும் கற்பிக்கப்பட வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிறுபான்மை பள்ளி மாணவ மாணவியருக்கு தமிழ் மொழி தேர்வு எழுதுவதில் விலக்கு அளிக்க வேண்டும். மாறாக அவரவர் தாய்மொழியில் தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது என்பதை தமிழக அரசு நினைவில் கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் ஆம்பூரில் தனியார் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அரசு பொதுத் தேர்வில் முதல் பாடமாக உருதுவில் தேர்வு எழுத அனுமதி வழங்க வலியுறுத்தி வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போது மும்மொழி கொள்கையை எதிர்த்து போராடும் திராவிட கட்சிகளும் அதன் கூட்டணிகளும் உருது பள்ளிகள் குறித்து ஏன் வாய் திறக்கவில்லை என்ற கேள்விகளை மக்கள் கேட்க தொடங்கிவிட்டனர். மேலும் தமிழகத்தில் வட மாநிலங்களிலிருந்து வேலைக்கு வருபவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் கட்டிட வேலை, திருப்பூரில் பனியன் கம்பெனிகளில் வேலை, ஹோட்டல்களில் வேலை, விவசாயம் வரை தற்போது வட மாநிலத்தவர்கள் தமிழகத்தில் வேலை செய்து வருகிறார்கள். அவர்களை வேலை வாங்குவதற்கு ஹிந்தி அவசியமாகிறது. அதற்காகவே ஹிந்தி படித்தவர்களை வேலையில் அமர்த்துவது என்பது அனைத்து கம்பெனிகளிலும் ஒரு ஆப்ஷனாக வைக்கப்படுகிறது. எனவே தமிழக அரசு உதவியுடன் நடந்து வரும் உருது பள்ளிகளைப் போல் ஹிந்தி படிக்க தனி பள்ளிகளை உருவாக்குங்கள் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதற்காக நீதிமன்றத்தை அணுகவும் சில சங்கங்கள் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. அனைத்து மொழிகளையும் கற்பதற்கு மாணவர்களுக்கு உரிமை உண்டு. அதில் யாரும் தடை போடக்கூடாது என மக்களும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.